நீங்கள் சொன்ன உடனே கட்டிங்க மாற்றிட்டு 100 பேர் சாப்பிட்றாங்க, 80 பேர் சாப்பிட்றாங்க. முதல்ல சொன்னது ரவுண்டாக கேட்டிங்களா? பீஸ் கிடைக்காது, பிள்ளைங்களுக்கு இதான் மசாலா ஏறும். வரும் தாராளமாக வரும், மீன் இருக்குறாங்கக்கா. ரெண்டு கை எப்படி பண்ணா, அந்த கை உள்ள விட்டு என்ன பண்ற? இந்த பல்லா அவங்களுக்கு எப்படி கிளம்புங்க? இந்த மாதிரி பண்ணலாம்ல? சின்ன மீனை பாக்கட்டா, பெரிய மீனை ஆறே மணிக்கு தகுந்த மீன் வெட்டு நீ. இல்ல இல்ல அவங்க தான் ஒத்துக்கலாம் கம்பல் பண்ணக்கூடாது. எப்ப 1000 வாட்டி கேட்டு கொஞ்சம் மினிட்டா போனாங்க, அந்த எலும்பு மட்டும் போட மாட்டேன். ஆமா ஆமா, ரொம்ப பெருசா போறீங்கல்ல, கொஞ்சம் மினிட்டா போறீங்க. பையங்க பெரிய பையன் எலும்பு தான் நம்ம ஒரு கே போடுங்க. கொஞ்சம் மினிட்டா போடுங்க. ஒன்று எலும்பு இது போடுறதுக்கு. ஆமாம், தலை போடுறது. தோல் எடுத்துப்பா, ஒரு 5 ரூபாய்க்கு ஒரே கவர்மெண்ட் வாங்க. நல்லா அழகாக வேண்டாம், நெருப்பு மாதிரி வெட்டி விட்டு நம்ம இல்லைங்க. என்னண்ணா யாரா தோல் பர சொன்னாங்கறலாம் அத தீக்கிறது இது அதே ஏட்டு வெட்டி தர குட்டிக்கு ஆச்சு ஏட்டு லாட்டா நான் பாத்துட்டேன். தோல் அப்படியே தோல் எடுத்து புடிக்கலாம்னு பார்த்தேன். தோல் எடுத்துட்டு புடிக்க ஒன்னு எடுக்கலாம்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துட்டேன். இது பேஸ்மென்ட் ஐயோ பார்த்து நான் எவ்வளோ டைம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஒரு 1.5 மாதத்துல பார்த்தியா எவ்வளோ ரீச் ஆகும். டக்கு டக்குன்னு போகுது. நீ இறங்கி வேலை செய்யறா, அதனால ஏறுற. இது இவ்வளோ புதுசால இருக்கையா யார் வேணா சாப்பிட்ற பொருள் சனை எடுத்து சிட்டி போய் வாங்கிக்கிறேன். போட்டு விடுங்க.
பெரிய மீன்ல நல்லா சாட்சி எடுக்கணுமா? யார் நானா? எங்கண்ணே போயிட்டு வாங்கவே இல்லை அவங்ககிட்ட சார். ஆ ஓகேண்ணா. ஆ ஓகே. நம்ம கல் கூட அது பண்ணிட்டால வர